அப்படியா? இல்லை, இது 2 பேரும் நிற்கணும்ல. ரெடியாக போலாமா? எல்லாருக்கும் வணக்கம். படத்தை பற்றி எல்லாமே ஆடியன்ஸ் பார்த்தவங்கலாம் சொல்லும் போதுவே நம்மளை பேச விடாமல் பண்ணிடுறாங்க. எல்லாமே படம் பார்த்துட்டு பயங்கர எமோஷ்னலாகவும் கண்ணில் அப்படியே கண் கலங்கி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு குடும்பம், ஒரு தாய், எல்லா விஷயங்களும் சம்பவங்கள் இருக்கும். எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு பண்ணும்போதோ பாராட்டும் போதோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் மைண்ட்லேருந்து எப்படி நீங்கள் எங்களை பாராட்டுவீங்களோ அந்த அளவுக்கு எங்களை நீங்கள் பாராட்டுறீங்க. அந்த நெகிழ்ச்சியான விஷயங்கள் படம் பார்த்துட்டு வரவங்களை நாங்கள் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி படம் பார்க்குற தியேட்டரில் படம் பார்க்குற எல்லாருக்குமே அந்த நெகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்கும். இது ஒரு இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில் இந்த படம் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு. இதுக்கு ப்ரொமோஷனுங்கிறதே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயங்கள் தான். நல்ல படத்துக்கு எப்பவுமே ப்ரொமோஷனுங்கிறது இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் பேசி ஒவ்வொருத்தர் மூலிமா அது போய் அது சென்றடையும் அந்த வெற்றிங்கிறது. அந்த மாதிரியான வெற்றி நம்ம தேட்டர்லேருந்து பார்த்து கூட்டமாக மிஸ் பண்ணுறக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். ஏன்னா இன்றைக்கி மற்ற படங்கள்லாம் தேட்டர் இல்லாமல் போய் ஒரு படம் தேட்டர் கிடச்சி அது நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு பெரிய இதுவாகிடும். அது நாங்கள் நடிச்சிட்டோம், எங்கள் படம் பாருங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிற விஷயம் கிடையாது. அது நெகிழ்ச்சியாக ஒரு குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படிங்கும்போது ஒரு தேட்டராக போய் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டமாக பார்த்தோம்னா அந்த ஒரு இறுக்கம் இருக்கும். இல்லைனா ஒரு குடும்பமாக உட்காந்து வீட்டில் பார்க்கக்கூடிய சூழ்நிலை எல்லாருக்குமே அமையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையாக இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக கேட்டுக்கிறோம். நான் திரும்ப சொன்னது அதுதான். ஏன்னா இந்த படத்துக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு இருந்தேன். என்ன விஷயம்னா, நான் ஏற்கனவே ஒரு நல்ல சீன் நடிச்சிருந்தேன், நல்ல கேரக்டராக பண்ணியிருந்தேன், பரவாயில்ல. காமெடினாக இருந்து என்னை உள்ளே வர வச்சதுங்கிறது எப்படி உங்களுக்கு ஆச்சரியமாகுதோ அதே ஆச்சரியம் தான் எங்களுக்கும் இருக்குது. அதில் விடாப்பிடியாக நம்மளை ரஞ்சித் அவர்களும் இயக்குனர் அவர்களும் பிடிவாதமாக இவர் அண்ணன் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சாங்க. ஓரளவுக்கு அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கிறேன். நல்லா சூப்பராக அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு நான்லாம் தினேஷ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, சாரி சொல்கிறதுக்கு நடிப்பு விஷயத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வேற என்ன அவரை பற்றி கேள்விப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லி பார்க்க போகிறேன். எங்கள் வீட்டில் நான் என்ன பொண்ணாக கொடுக்க போகிறேன் அப்படிலாம் கிடையாது. பொண்ணு தான் தேடினுங்கிறான். பொண்ணு அது ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் அப்படி லைட்டாக ஒரு இன்ட்டு குத்தேன். நான் அதில் என்ன விஷயம்னா, மிகப்பெரிய இது நான் நிறைய இன்டர்வியூவில் சொன்னேன். ஒரு படத்தில் உயிரை குத்து நடிக்கிறதுங்கிறது எப்படின்னு தெரியும். வழக்கமாக விசாரணை படத்தில் முதுகில் அடித்த உடனே கட்டையில் சதியை ஓட்டின்னு வெற்றிமாறன் சொன்னார். இந்த கண்ணு எஃபெக்ட்டுங்கிறது குக்கு படத்தில் இந்த க்ளோஸ்அப்லாம் சார் வச்சு நான் அவர்கிட்ட அந்த ஷூட்டிங் அப்போ சொன்னேன். சார் இன்னும் அவருக்கு ஆமாம் நான் அந்த பாதிப்பு இருக்கு. நான் கூட அட்டகத்தி படத்தில் அவனை பொண்ணுங்களை பார்க்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா பொண்ணுங்களை பார்க்கவே மாட்டான்டா அவன். அதுக்காக ஒரு ஆக்டிங் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சு மேடமும் சொல்ல தேவையில்லை. நான் எமோஷ்னலாக ஆகிற நேரத்தில் நான் கண் கலங்கி சரி ஓகே நானும் நல்லா நஷ்டமாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு எதிர்பார்த்தா அவர் போய் கண் கலங்கி சுரேஷ் சார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன தான் நான் இருந்தாலும் அம்மாங்கிறது வேற, ஆனால் பெரியம்மாங்கிறதுக்காக அவங்க படுற ஒவ்வொரு சீனுக்கும் ஸ்கிரிப்ட்லேருந்து எத்தனை டேக் எடுத்தாலும் ஒவ்வொரு வாட்டியும் அவர் தேடி பிடிச்சி ஓரமானின்னு எழுதிருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் பிடிச்சி எடுத்துகிட்டு வருவார். அவங்க அம்மா தினேஷுங்கிறது தெரியும். அந்த ஸ்பாட் வந்தோடனே எமோஷன் ஆகிடுவார். நான் நடிக்கணுங்கிறனால ஃபஸ்ட்லேருந்து நிற்பேன். நான் உங்களை அந்த மாதிரிலாம் பார்க்க முடியல, நான் ரொம்ப அசிங்கமாக இருக்குதுண்ணா, தயவு செஞ்சு நீங்கள் எப்போ மாதிரி இருங்க, நான் உங்களை காமெடியாக தான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு ஜோக்கு பயங்கரமாக அடிச்சுட்டு இருப்பார். அங்கேருந்து கடுப்பாக வருவார் டைரக்டர். நான் அவங்க செம்ம மூடில் கொண்டு வந்திருக்கிறேன் நான் தினேஷும் தயவு செஞ்சு சிரிச்சு கெடுத்து விட்றாரு. கெட்ட பேர் எனக்கு. அந்த விஷயத்தை இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறேன் நான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குது. பேசுகிறவங்களாம் இருக்காங்க. தினேஷ் பேசணும். அதனால் பயங்கர எமோஷ்னலாக இருக்குது. எனக்கு என்னென்னா நல்ல படங்கள் எங்கள் படம் மட்டும் இல்லை, வர எல்லா நல்ல படங்களும் நல்ல முறையில் எல்லா படங்களையும் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். எல்லாருமே அப்படி தான் கேட்டுப்பாங்க. இன்றைக்கி வியாபார ரீதியாக கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு படம் இருக்காது. எல்லாம் பார்த்தவங்க வரைக்கும் நல்ல எமோஷனல் ஆகி எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் கண்ணெதிர பார்க்கறதுனால தான் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்கிறோம். நீங்கள் பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அது இது கூவி விற்கிற வியாபாரம் மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ஒரு வாழ்வியலை நம்ம அழுத்தமாக சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பதிவு பண்ணுறோம். திரும்ப பாருங்கள், ஆதரவு கொடுங்க. அவர்